இதுக்கு முன்னாடி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சது இல்ல. ஆனா இப்போ நான் என்டிபிசிக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஸ்கிராச்ல இருந்து டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% முடியும். ஆனா டெடிகேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்னால சாலிடா தெளிவா உட்காந்து படிக்க முடியும்னு நம்புனீங்கன்னா கண்டிப்பா இந்த என்டிபிசி கிளியர் பண்ண முடியும். ஏன் நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2026 மார்ச் ஏப்ரலை தாண்டறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மார்ச் மாசம்னு வச்சுட்டா கூட சாலிடா 4 மாசம் கிட்ட இருக்குது. நவம்பர் 1ல இருந்து மார்ச் கடைசி வரைக்கும் கூட நீங்க 4 மாசத்தை கரெக்டா பிளான் பண்ணி படிக்கும் போது இந்த என்டிபிசி கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். இதுக்கான டீடைல்டு பிளான் நவம்பர் 1ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு எப்படி படிக்கலாம்ன்ற டாபிக் வைஸ் ஒரு பிடிஎஃப்யும் ஒரு கண்டென்ட்டையும் ரெடி பண்றேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம். அதை செக் பண்ணி பாருங்க. ஆனா இது எல்லாமே நம்ம பேட்ச்லயும் இது இன்க்ளூட் ஆகும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் பேட்ச்ல கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்சா கொண்டு போறோம். இது என்டிபிசிக்கான பேட்ச். இந்த பேட்சை நீங்க இப்போ ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது 2400 ரூபாய்க்கு கம்மியா ஜாயின் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மேல தெரிகிற நம்பருக்கும் கால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்னோட மெயில் ஐடிக்கு நீங்க ஏதாவது டவுட்னா மெசேஜ் அனுப்புங்க. ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்குனாலுமே நான் பார்த்து சொல்லுறேன். நவம்பர் 1 ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல ரெடின்னு மட்டும் சொல்லுங்க.